ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். அவர் அற்புதரன்றனரே, அவர் அற்புதரன்றனரே, விண் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் அற்புதரன்றனரே, அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அதிசயமானவரே, அவர் அற்புத வைத்தியரே, அவர் அற்புத வைத்தியரே, அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே, அவர் அற்புத வைத்தியரே. இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். உடைந்த உள்ளங்களை தேவன் ஆறுதல் படுத்தவே இந்த நிகழ்ச்சி தந்தார். ஆனால் சில காலங்களாக அதை சரியாக செய்ய முடியாமல் காணப்படுகிறது. மிகுந்த வருத்தத்திலும் கண் விழிப்பிலும் நெருக்கத்திலும் தான் ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்கள் ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள், எங்களையும் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை அநேக பெண்களுக்கு ஆசீர்வாதமாக, பெண்களை தேவனுக்கண்டி எழுப்புகிறவர்களாக, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 114 சங்கீதம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார். ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது தேவன் கன்மலையை நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன், தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். கன்மலை என்றால் நமக்கு தெரியும், அதிலிருந்து எந்த ஒரு நன்மையும் வராது என்று. அவ்வளவு ஒரு இறுக்கமான கடினமான ஒரு இடம்தான் அந்த கன்மலை. அந்த கன்மலையிலிருந்து கன்மலையை தண்ணீர் தடாகமாக தேவனாலே மாற்ற முடியும். கற்பாறையை நீர் ஊற்றுகளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உள்ள வாழ்க்கையில ஒருவேளை கன்மலை போன்ற சூழ்நிலைகள், கற்பாறை போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்வது என்னவென்றால், அந்த கன்மலையை தேவன் தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுவார் என்று. இதை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? நாம் விசுவாசிக்கும் பொழுது அது தேவனாலே கூடும், நம்முடைய வாழ்க்கையிலே கூடும். தேவனாலே எல்லாம் செய்யக்கூடும், ஆனால் நாம் விசுவாசித்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே கூடும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற பொழுது வழியிலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே தேவனை நோக்கி முறையிட்டார், ஆண்டவரே, இப்படி இருக்கிறது நிலைமை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்மேல் கல்லறிய பார்க்கிறார்கள் என்று. அப்பொழுது தேவன் சொன்னார், நீ செங்கடலை பிளந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் ஓரேபிலே கன்மலையை அடி என்று சொன்னார். அப்படியே அடித்த பொழுது அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அதை அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் குடித்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள், இல்லாமைகள் அல்லது வியாதிகள் அல்லது சத்துருக்களினாலே நமக்கு தொந்தரவுகள், எப்படிப்பட்ட நிலைமைகள், ஃபெயிலியர்ஸ், இன்னும் எப்படிப்பட்ட நிலைமை, கற்பாறை போன்ற நிலைமை இருந்தாலும் தேவன் அந்த கற்பாறையிலிருந்து தான் தண்ணீரை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார், நீர் ஊற்றுகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் பனி போல மாற்றி போடுவார். எப்படி இதை செய்வோம், எப்படி இந்த காரியத்தை செய்வோம் என்று நீங்கள் கலங்கி நிற்கிறார்களா? உங்களோடு தான் தேவன் பேசுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது நிச்சயமாகவே அவர் கன்மலையாக நமக்கு இருப்பார், கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா.
2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவை தேவன் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவர் பாடின பாட்டு தான் இது. அதில் சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமானவர் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் அருமையாக தேவனை புகழ்ந்து பாடுகிறார். சொல்லுகிறார் 3ஆம் வசனம் கடைசியிலே, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. வல்லடி என்றால் பெரிய பிரச்சனைகள், தாங்க முடியாத சோதனைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் என்னை விடுவிப்பார், வல்லடிக்கு என்னை நீங்களாக்கி தேவன் ரட்சிப்பார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்களுக்கென்று ஒரு கன்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். 1 கொரிந்தியரின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய கன்மலை நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவரை அறியாமல் ஒன்றும் நமக்கு நேரிடாது. ஆகவே இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக ஏதோ ஒன்றுக்காக தேவனிடம் காத்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் அறிவார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நீதி செய்கிற தேவன். ஆகவே யார் உதவி செய்வார், எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டுவேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உங்கள் தேவையை, உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடமே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அவர் பார்த்து கொள்வார். கண்மலை போன்ற உங்களுடைய சூழ்நிலை தேவன் தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். கற்பாறை போன்ற உங்களுடைய சூழ்நிலை நீர் ஊற்றுகளாக மாற்றுவார். தேவனுக்கன்று சாட்சிகளாயிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கற்பாறை போன்ற கடினமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை தண்ணீர் தடாகமாக மாறட்டும். நான் தெரிந்து கொண்ட என் ஜலத்துக்காக வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் தாமே அப்படியே நீர் அவர்களுக்கு செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.